அதாவது மேனேஜ் பண்றவர், கணங்களுக்கான தலைவர் வந்து நந்தி தேவர் அப்படின்னு தெரியும். நந்தி தேவர் வந்து சொல்லுவா ஆக்சுவலா வசிஷ்டரோட மாப்பிள்ள மாதிரி. அது எப்படின்னு நான் சொல்றேன் நானு. சோ இந்த நந்தி தேவருக்கு வந்து அவர் வந்து திருப்பயணம்ல தான் அவர் பிறந்தார். அவர் திருப்பயணம் தான் அவருக்கு ஊரு. திருப்பயணம்ங்கிறதும் தஞ்சாவூர் டு திருவையாறு போற இடம். அங்க திருப்பயணம்னு ஒரு சிவன் கோயிலும் இருக்கு. அங்க நந்தி தேவருக்கு கல்யாணம் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவாகி, இந்த நந்தி தேவருக்கும் சுயசயாம்பிகை அப்படிங்கிறவ, சுயசயாம்பிகைங்கிற வந்து வசிஷ்டரோட பேத்தி, வியாக்கிரபாதரோட பொண்ணாவ. அதனால அவ 2 பேருக்கு கல்யாணம் அங்க ஆகும். அந்த கல்யாணத்துக்கு வந்து திருவையாறு ஐயாரப்பர் இருக்கார் இல்லையா, இந்த திருவையாறு ஐயாரப்பர் வந்து கண்ணாடி பல்லக்குல போவார். தேவியோட போவார். அவர் அம்பிகையோட போயிட்டு அந்த ஸ்தலத்துக்கு போவார். அங்க போயிட்டு அங்க வந்து திருமணம் விமர்சையா நடக்கும். இது வந்து பங்குனி புனர்பூசம். எவ்ரி பங்குனி புனர்பூசம் ஞாபகம் வச்சுக்கோ எல்லாரும் பாக்குறவாள்லாம். இது என்னத்துக்குன்னு அப்புறம் சொல்றேன். பங்குனி புனர்பூசத்துக்கு அன்னைக்கு